ஹலோ காய்ஸ், நம்ம எஸ்டிஆரோட அரசன் மூவிக்கான ஒரு கொலை மாசான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த அரசன் படத்துக்கான அந்த அல்டிமேட்டான சூப்பரான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வெற்றிமாறனோட இயக்கத்துல ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கலந்த கேங்ஸ்டர் படமா இதை எடுத்துட்டு இருக்காங்க. அரசனுக்கான ப்ரோமோ வீடியோவே நம்மள மிரட்டுச்சு. அந்த பிஜிஎம் இப்ப வரையும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம அனிருத் பிஜிஎம்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சிட்டாரு. ரீசெண்டா தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்க மதுரையில உள்ள கோவில்பட்டியில ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம எஸ்டிஆர் மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற அந்த ஜெர்சியை போட்டிருக்காரு. இது மோஸ்ட்லி கபடி டீமா இருக்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு சாதாரணமான விளையாட்டு வீரன் வட சென்னைக்கு போய் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறான். இதுதான் இந்த அரசன் படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரியா இருக்க போது. வட சென்னை அளவுக்கு இந்த படத்தை வெற்றிமாறன் எடுப்பாரான்னு தெரியல. ஆனா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வேற லெவல்ல பீக் லெவல்ல ஏறி இருக்கு. இந்த அரசனுக்கான கோவில்பட்டி ஷெட்யூலை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அந்த கோவில்பட்டி ஷெட்யூலை ஏற்கனவே முடிச்சிட்டு சென்னைக்கு வந்தாங்க. இப்ப இந்த அரசனுக்கான அடுத்த ஷெட்யூல் வர 26 ஆரம்பிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. 26 இல்ல 27 அதுக்குள்ள படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அரசனுக்கான ரிலீஸை பொறுத்தவரையும் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் படத்தை டார்கெட் பண்றாங்க. போன வருஷம் தீபாவளிக்கு ப்ரோமோவை இறக்கிருந்தாங்க. இந்த வருஷம் படத்தை தாறுமாறா தியேட்டரிக்கல்ல இறக்க போறாங்க. அரசன் படத்துக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆருக்கு வரப்போற படம் தான் எஸ்டிஆர் 51. இந்த 51 படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குறாரு. இது லவ் கலந்த ஒரு பக்காவான ஃபேண்டசி படமா ரெடியாக போகுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வர ஏப்ரல் மாசம் இந்த எஸ்டிஆர் 51 படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறாங்க. ஆனா ரிலீஸ் இந்த வருஷமே பண்ண போறாங்களா இல்ல அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக போறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கறதா இருந்த பழைய எஸ்டிஆர் 49 இந்த படத்துக்கான அப்டேட்டும் இப்போ வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுது. ஆனா எஸ்டிஆரை வச்சு இல்ல, நம்ம எஸ்கேவை வச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, நம்ம எஸ்டிஆர் இந்த படத்துல நடிக்கலான்னு கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க, நம்ம எஸ்டிஆர் நடிக்க போற இந்த ப்ராஜெக்ட்குள்ள எஸ்கே வர போறாரு. இந்த படத்தை பராசக்தியை ப்ரொடியூஸ் பண்ண டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. பழைய எஸ்டிஆர் 49ல சந்தானம் உள்ள வந்தாரு. இப்போ நம்ம எஸ்கே இந்த மூவிக்குள்ள வந்திருக்கிறனால சந்தானம் நடிப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போதைக்கு எல்லாமே அப்டேட்டா மட்டும் தான் வந்திருக்கு. எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அரசன் படத்துக்கான ஷூட்டிங்க வர 26 இல்ல 27 ஆரம்பிச்சிருவாங்க. வர பிப்ரவரி 3 நம்ம எஸ்டிஆரோட பர்த்டே. அந்த பிப்ரவரி 3 அரசனுக்கான ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை வேற லெவல்ல இறக்கி விடுவாங்க. பிலிம்ஸ் வீடியோ மாதிரி ஏதாச்சும் இறக்குனா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் ராச்சி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.